Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம யூஸ் பண்ற சாம்சங் மொபைல்ல ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதாவது சம்டைம்ஸ் நீங்க உங்க ஆண்ட்ராய்ட் மொபைல்ல சாம்சங் மொபைல்ல ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஆப் நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இந்த இஷ்யூ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இது சாம்சங் மொபைல்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய எல்லா ஆண்ட்ராய்ட் மொபைலுக்குமே இதே ஸ்டெப்ஸ் தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு சாம்சங் மொபைலில் ஆப் நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ் உள்ள நீங்கள் போயிடணும். போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஆப்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி அந்த ஆப் எனேபிள் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத செக் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் இந்த இடத்துல டிசபிள் இருக்குமா இருந்துச்சுன்னா அந்த ஆப்ல இருந்து எந்த நோட்டிஃபிகேஷன்ஸுமே உங்கள் மொபைலுக்கு வராது. ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணி எனேபிள் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த இடத்துல பேக் செட்டிங்ஸில் பாருங்கள் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆப்ஸ் அதுலையுமே கிளிக் பண்ணி போயிட்டு இதுலையுமே உங்களுக்கு எந்த ஆப்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குதோ அந்த ஆப்பை நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸாம்பிளாக நான் அலி எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஆப்பை சூஸ் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண அப்புறமா பார்ப்போமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துலையுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் பிளாக்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால எந்த நோட்டிஃபிகேஷன்ஸுமே எனக்கு வராது. ஸோ எல்லோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றத எனேபிள் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆப்ல இருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்படி தான் நம்ம சாம்சங் மொபைல்ஸில் ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வராத இஷ்யூ சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.